இந்த போரசில பொறுத்த வரைக்கும் எது எலக்ட்ரான் டெபிஷன் எது எலக்ட்ரான் ரிச் தெரியல. போரான், நைட்ரஜன், எல்லாமே என்ன பர்சன்டேஜ் இருக்கு? நைட்ரஜன் பர்சன்டேஜ். அதுல லோன் பேர் கரெக்டான எதுல இருக்கும்? நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர். அது மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் கரெக்டானா போரானுக்கு டொனேட் பண்ணும். கரெக்ட்டா? அப்படினா இது லூயிஸ் பேஸா? லூயிஸ் பேஸ். இது என்னது? லூயிஸ் சார்ஜ். இதுவும் sp2 ஹைபிரிடைசேஷன். இதுவும் என்னது? sp2 ஹைபிரிடைசேஷன். ரைட்டா? அப்போ ஒரு லூயிஸ் பேஸா இருந்தா they can interact with லூயிஸ் ஆசிட்ஸ். அதாவது எது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கோ அதுதான் எலக்ட்ரான் டெபிஷன் கூட இன்டராக்ஷன் இருக்கும். எப்படி ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன பார்க்கலாம்? ஒரு நியூக்ளியோஃபைல் என்ன ஒரு எலக்ட்ரோஃபைல் கூட சேரும். அதான் ஒரு ஆர்கேஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிஷன் கூட சேரும். எல்லா இடத்துலயும் அப்படிதான். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா எது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கோ எது எலக்ட்ரான் டெபிஷன் இவங்க ரெண்டு பேர் தான் இன்டராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்பதான் நமக்கு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே எலக்ட்ரான் ரிச்சா இருந்தாலே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன், ரெண்டுமே எலக்ட்ரான் டெபிஷன் இருந்தாலே நோ ஆர்பிட்டாலுடைய கான்ட்ரிபியூஷன். அதான் மீனிங். அப்ப ஒரு எலக்ட்ரான் ரிச் சொன்னா ஒரு எலக்ட்ரான் டெபிஷன் கூட தான் சேரும். ஒரு எலக்ட்ரான் டெபிஷன் ஒரு எலக்ட்ரான் ரிச் கூட. அப்ப மீனிங் என்னன்னா நைட்ரஜன் they can interact with any electron deficient species. Boron electron deficient species they can interact with any electron rich species. that meaning இப்போ இதுல நார்மலா வந்து ஒரு HCl கூட ரியாக்ஷன் H+Cl H+Cl இதுல எது எலக்ட்ரான் ரிச்? இப்ப ரெண்டுக்கு இருக்கக்கூடிய போலாரிட்டி இருக்கிறதால H+ ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். சோ அந்த ஹைட்ரஜனுக்கு குளோரின் இருக்கக்கூடிய பாண்ட்ல குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால அந்த ரெண்டு எலக்ட்ரான் யாருக்கு இருக்கும்? அதனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். the pair of electron towards itself அதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான டெஃபினிஷன். அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் இருக்கு குளோரின் இருக்கு. ரெண்டு எலக்ட்ரான் யாருக்கு இருக்கும்? குளோரின். ஏன்னா குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அதனால தான் H+Cl-. இப்போ Cl- அப்படிங்கிற எலக்ட்ரான் இருந்துச்சா? அப்ப இந்த Cl- யார் கூட இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகும்? இது எலக்ட்ரான் ரிச் சொல்றது யார்? எலக்ட்ரான் டெபிஷன் போரான். அப்ப இந்த எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் எதை அப்ரோச் பண்ணனும்னா போரானுடைய வேக்டர் எதை அப்ரோச் பண்ணணும்? உள்ள இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் மட்டும் தான் அப்ரோச் பண்ணணும் இல்ல, வெளிய இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணனும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய போரான். அப்ப இதெல்லாம் டபுள் பாண்ட் எடுக்குமா? ஆக்சுவலா அந்த போரான் அப்படிங்கிற எலக்ட்ரான் டெபிஷன் ஸ்பீசிஸ். அப்ப இது இன்வால்வ் ஆகும்போது இந்த போரான் அட்டாக் பண்ணனும். நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய குரூப் ரிலீவ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். கரெக்ட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த H+Cl- போடும்போது இந்த போரான் யார் அட்டாக் பண்றது? ஒரு குளோரின். கரெக்ட்டா? ஏனா Cl- அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச், போரான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெபிஷன். ரிமைனிங் என்னது? நைட்ரஜன், போரான், நைட்ரஜன், இங்க நைட்ரஜன் இருக்கு, இங்க போரான். கரெக்ட்டா? இப்போ எத்தனை குளோரின்? 3 குளோரின் எடுத்துக்கலாம். எத்தனை போரான் இருக்கு? 3 போரான் இருக்கிறதால நமக்கு 3 குளோரின் வந்து 3 போரானை அப்ரோச் பண்ணும். அப்ப ஒவ்வொரு போரான்லயே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கா? ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? போரான்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இதுதான் எலக்ட்ரான் டெபிஷன் சென்டர். இந்த எலக்ட்ரான் டெபிஷன் சென்டர்ல யார் அப்ரோச் பண்றது? ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் அப்ரோச் பண்ணுது. ஏன்னா 3 போரான் இருக்கு. அதனால எத்தனை நமக்கு தேவைப்படுது? 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்த 3 குளோரின் ஆல்ரெடி போரான்ல ஒரு ஹைட்ரஜன் ஒரு Cl. கரெக்ட்டா? அப்ப 3 Cl- இருந்தா 3 H+ இருக்குமா? 3 H+. இப்போ எலக்ட்ரான் ரிச்சா? எது? நைட்ரஜன். இது எதை அப்ரோச் பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய H+ அப்ரோச் பண்ணும். ஆல்ரெடி நைட்ரஜன்ல என்ன பிரசன்ட் இருக்கு? ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கா? இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் எலக்ட்ரான் ரிச். இந்த எலக்ட்ரான் ரிச் தான் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெபிஷன் அப்ரோச் பண்ணும். இந்த ரிங்ல நைட்ரஜன் எலக்ட்ரான் ரிச் வரக்கூடிய எலக்ட்ரான் டெபிஷன் அப்ரோச் பண்ணும். இந்த ரிங்ல போரான் எலக்ட்ரான் டெபிஷன் எங்க வெளியிருந்து வரக்கூடிய குளோரின் கூட இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகும். இப்போ ஆல்ரெடி நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கா? திரும்ப எது கூட இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகுது? ஹைட்ரஜன். அப்ப டோட்டலா நைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கு? 2 ஹைட்ரஜன். கரெக்ட்டா? ஆன்சர் புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படினா டீஹைட்ரோஜனேஷன். டீஹைட்ரோஜனேஷன்னா இப்போ இந்த கார்பன் ஒவ்வொரு போரான் and ஒவ்வொரு நைட்ரஜன் எப்படி இருக்கணும்? sp2 கார்பனா இருக்கணுமா? போரான் அப்படி ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? போரான் sp2 கார்பன் தான், நைட்ரஜனும். ஆனா இப்போ என்ன ஸ்டேட் இருக்கு? sp3 ஹைபிரிடைசேஷன். ஏன்னா எல்லாமே என்ன பாண்ட்? சிங்கிள் பாண்ட். எல்லாமே ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கா? 2 4 6 8 ஆக்டேட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கேயும் 2 4 6 8 ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. எல்லாமே sp3 ஹைபிரிடைசேஷன். ஆனா இது sp2 கார்பனா இருந்தாதான் பிளேனார் ஸ்ட்ரக்சர் என்னது? அரோமேட்டிக் கேரக்டர் ஒபே பண்ணும். ஏன்னா பென்சின் என்ன கேரக்டர்? அரோமேட்டிசிட்டியா இருக்கு. sp2 கார்பனா இருக்கு.
இப்போ இருக்கக்கூடிய போரான் அண்ட் நைட்ரஜன் எந்த ஸ்டேட்ல இருக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கு அப்ப என்ன நடந்தா நமக்கு sp2 கேரக்டரா மாறுனா இங்க இந்த போரான் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து H2O வெளியே போயிடுமா அப்படினா இந்த ஹைட்ரஜனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்ட் தேவை ஆனா எத்தனை பாண்ட் இருக்கு ரெண்டு பாண்ட் அப்ப ஒரு பாண்ட் வெளியே போறதுக்கு ஒரு H2 வெளியே போனா ஒரு பாண்ட் மட்டும் வெளியே எடுத்து போய்டும் இன்னொரு பாண்ட் வந்து இந்த சிஸ்டம் கரெக்ட்டா அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் H2 வெளியே போயிட்டு ஒரு பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும் ஒரு H2 வெளியே போகும் டோட்டல் எத்தனை H2 வெளியே போகும் 3 H2 வெளியே போடும் அங்க என்ன ஃபார்ம் ஆயிடும் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க போரான் நைட்ரஜன் அதே மாதிரி நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் இப்போ இதுல ஹைட்ரஜன் வெளியே போச்சா ரிமைனிங் என்ன இருக்கு Cl இங்க ஒரு Cl இதுல ஒரு Cl இதுல ஒரு Cl அப்ப நைட்ரஜன்ல இப்போ எல்லாமே டபுள் பாண்ட் ஆயிடுமா ஆன்சர் புரியுதா அப்ப நம்ம டைரக்டா ஆன்சர் என்ன அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பொருளா சரி இப்ப பாருங்க குளோரின் எலக்ட்ரான் ரிச் வெளியில இருந்து வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் இங்க இருக்கக்கூடிய போரான் தான் இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு ரிமைனிங் இருக்கிறதுல சேமா இந்த இது மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு போரான் ரைட்டா அப்ப எலக்ட்ரான் ரிச் ஒரு நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் எப்படி ஒரு பென்சீன் ஒரு நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது ஒரு பென்சீன் கூட ஒரு புரோமின் போடுறாங்க அந்த புரோமின் வந்து பென்சீன் சேர்த்தா புரோமோ பென்சீன் சொல்றோமா குளோரோ பென்சீன் சொல்றோமா அயோடோ பென்சீன் சொல்றோமா அப்ப மீனிங் என்னது ஒரு பென்சீன்ல எப்படி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி போரான்ல என்ன நடக்குது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆன்சர் புரியுங்களா இப்போ இதே கேட்டகரியில போரசின் நமக்கு क्वेश्चनல கொடுக்குறாங்க போரசின் react with CH3OH CH3OH நமக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரிங்களா இப்போ என்ன தெரியும் போரசினுடைய ஸ்ட்ரக்சர் இது போரசினுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுமா இது போரான் நைட்ரஜன் கரெக்ட்டா எல்லாமே என்ன இருக்கு ஹைட்ரஜனா என்ன இருக்கு ஹைட்ரஜன் இதுல எது எலக்ட்ரான் ரிச் எது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் CH3O ஆகும் கரெக்ட்டா கரெக்ட்டா இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் இந்த எலக்ட்ரான் ரிச் இங்க இருக்கிற எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ளை பண்ணுமா கரெக்ட்டா இல்லையா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் இங்க இருக்கக்கூடிய போரான் கூட அப்ப இந்த போரான்ல ஒரு ஹைட்ரஜன் ஒரு OCH3 பிரசன்ட் இந்த போரான்ல ஒரு ஹைட்ரஜன் ஒரு OCH டோட்டல் எத்தனை மாலிக்யூல் 3 மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் சாரி மெத்தனால் 3 மோல்ஸ் ஆஃப் மெத்தனால் அப்ப நமக்கு O மைனஸ் இந்த 3 அசிட்டேட் அதாவது மீத்தாக்சைடு அயன் 3 மீத்தாக்சைடு அயன் இது கூட சேரும் போரான் கூட சேரும் அப்ப 3 ஹைட்ரஜன் கூட சேரும் அப்ப அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஹைட்ரஜன் டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது இந்த process பேர் என்னது டீஹைட்ரோஜனேஷன் எதுக்காக டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது அப்படினு பார்த்தீங்கன்னா எதுக்காக அதோட sp2 ஹைபிரிடைசேஷன் அதோட அரோமேட்டிக் கேரக்டர் டிடெக்ட் பண்றதுக்காக ஏனா ஆல்ரெடி போரசின் எப்படி இருக்கு அரோமேட்டிக் கேரக்டரா இருக்கு எந்த ஒரு காம்பவுண்டும் ஆல்ரெடி அரோமேட்டிக் சிஸ்டமா இருந்தா திரும்ப அதோட அரோமேட்டிக் கேரக்டர் லாஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஆல்ரெடி இது என்ன சோடியம் குளோரைடு எப்படி ஃபார்ம் ஆகுது அதோட ஸ்டெபிலிட்டிக்காக ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி தான் ஒரு அரோமேட்டிக் சிஸ்டமா இருக்கக்கூடிய போரசின் திரும்ப என்ன பண்ணாது அந்த அரோமேட்டிக்ஸ் லாஸ்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் டீஹைட்ரோஜனேஷன் நடந்து திரும்ப அந்த அரோமேட்டிக் கேரக்டரா மாறும் சரிங்களா இப்போ இந்த கேஸ்ல நமக்கு ஆப்ஷன் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த போரான் நைட்ரஜன் கரெக்ட்டா அப்படினா மீனிங் என்னது இங்க ஒரு CH3 வரதா இருக்கும் இங்க ஒரு CH3 OCH3 இங்க ஒரு OCH கரெக்ட்டா இது ஆல்ரெடி என்ன இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் வெளிய போய்டுமா இந்த ஸ்ட்ரக்சர் அதுக்கு சேம் இல்லையா இங்க என்ன எலக்ட்ரான் ரிச் இங்க என்ன எலக்ட்ரான் ரிச் CH3 அப்ப என்ன தெரியும் அப்படினா ஒரு போரசின் சிஸ்டத்துல எது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எது எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் கரெக்ட்டா இதே சிஸ்டம் நமக்கு Pr என்னது Pr இப்போ Pr க்கு படுது ஒரு Pr பிளஸ் இன்னொரு Pr மைனஸ் ஒரு Pr2 பிளஸ் இன்னொரு Pr மைனஸ் இப்போ இதுல நம்ம ஜெனரலா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு போரான் நைட்ரஜன் போரான் அதே மாதிரி கரெக்ட்டா எல்லாத்துல என்ன இருக்கு ஹைட்ரஜன் இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு போரசின்
அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணா இது பென்சீனோட சிஸ்டமா மாறுது அரோமேட்டிக் கேரக்டரா இருக்கு கரெக்ட்டா இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட்டட் குளோரின் இப்போ நம்ம ஒரு குளோரின் வந்தா எந்த பொசிஷனுக்கு வரும் போரான் இப்படி பொசிஷனுக்கு வரும் இப்போ என்ன பண்றோம்னா சப்ஸ்டிட்யூட்டட் இங்க ஒரு Cl இங்க ஒரு Cl ஹைட்ரஜன் சப்ஸ்டிட்யூட்டட் போரோசினா ஹலோ substituted boron correct idea allo substituted boron correct idea இப்போ இந்த allo substituted boron ஏதாவது ஒரு H அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச் H அப்படிங்கிறது எலக்ட்ரான் இப்போ இந்த H எங்க இருந்து இருந்தோ வரலாம் क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காமன் கொடுத்துருவாங்க இப்போ இதோட ஃபார்முலா என்னது B3 N3 H3 Cl கரெக்ட்டா இந்த மாதிரியான காம்பவுண்ட் கொடுத்துட்டு in the presence of sodium borohydride என்னது reducing agent lithium aluminum nitrate in the reducing agent zinc borohydride reducing agent CH3MgX இதனது igniting agent இதெல்லாம் என்னது இப்போ இந்த reducing reagentல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் நியூக்ளியோஃபைல் H- கரெக்ட்டா இல்லையா Na+ ஆகும் BH4- ஆகும் அந்த BH4- ல இருந்து ஒரு BH- ல இருந்து ஒரு BH3+ ஓவரால் எந்த ரெடியூசிங் ரியேஜென்ட்டா இருந்தாலும் அதோட நியூக்ளியோஃபைல் என்னன்னா H-. எதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியேஜென்ட் தனியா நம்ம பிரிச்சதால சொல்றோம் Na+ ஆகும் BH4- ஆகும் அந்த BH4- ல ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் போரான் எத்தனை வேலன்ட் ஆர்பிட்டல் இருக்கு 3 தான் ஆர்பிட்டல் வேலன்ஸ் அப்போ ஒரு வேலன்சி வருதுனா ஒரு கோஆர்டினேட் பாண்ட் அக்செப்ட் பண்ணுதுன்னு அப்ப fourth பாயிண்ட் என்னது கோஆர்டினேட் பாண்டா fourth பாயிண்ட் என்னது பாண்ட் கிளாஸ் ஒரு போரான் இருக்கு இந்த போரான் இருக்கக்கூடிய மூணு ஹைட்ரஜன் எப்படி இருக்கும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸா அப்ப போரானுக்கு நார்மல் கோவலன்சி 3 ஒரு போரானால மூணு பேருக்கு கூட மட்டும் என்ன பண்ண முடியும் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்ப fourth ஆர்பிட்டல் ஃபார்ம் பண்ணனும் அப்படினா அந்த fourth ஆர்பிட்டல் போரான்ல என்ன ஆர்பிட்டல் இல்ல வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இல்ல வேக்கன்ட் கரெக்ட்டா இல்லையா p ஆர்பிட்டல் மட்டும் தான் என்ன ஆர்பிட்டல் இல்ல ஏன் 2p சிஸ்டம் கரெக்ட்டா அப்ப fourth எலக்ட்ரான் வரணும் அப்படினா அந்த பாண்ட் ஏதோ பாண்ட் தான் இருக்கணும் 1s2 2s2 2p பண்ணா 1s2 இப்போ 1s1 நியூக்ளியஸ் க்ளோஸ்ல கரெக்ட்டலாமா 2s2 நியூக்ளியஸ் ஃபுல்லி ஃபில் கரெக்ட்டலாமா அப்ப 2p என்ன இருக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் கரெக்ட்டா 2p ஆர்பிட்டல் எத்தனை இருக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இந்த 2s2 அதாவது போரானில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் 2 முன்னாடி இருக்கக்கூடிய 2s ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் இந்த ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது டோட்டல் எத்தனை ஆயிடும் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் நார்மலா இருக்கக்கூடிய போரான் கூட மூணு கோவலன்ட் பாண்ட ஃபார்ம் பண்ணும் இந்த போரான்ல அதுக்கு வேக்கன்ட் ஆர்பிட்டல் என்ன இருக்கு ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கு இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா ஆல்ரெடி போரான் என்னது எலக்ட்ரான் டிவிஷன் அப்ப இந்த ஒரு பாண்ட அப்ரோச் பண்ணனும்னா நம்ம நைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம் இந்த போரான் அப்ரோச் பண்றதால தான் போரான் ஆல்வேஸ் டேக்கன் ஆஃப்டர் சே லூயிஸ் ஆசிட் வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் வந்து லூயிஸ் பேஸ் ஆகும் அப்ப இந்த fourth ஆர்பிட்டல் H- னு வெச்சுக்கலாமா மைனஸ்ன்றது 2 எலக்ட்ரானா எஸ் சார் இந்த எலக்ட்ரான் கொடுத்தா BH4 ஆயிடுமா BH4 இப்போ வேலன்ஸ் அந்த மைனஸ் எங்க போகும் எக்ஸஸ் எலக்ட்ரான் அந்த போரானுக்கு நடக்கும் அப்ப போரான் மைனஸா இருக்கு அப்படி என்ன அர்த்தம்னா ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்குது ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிருக்கு அப்ப இது என்னது Na+ BH4- எஸ் சார் Na+ BH4- BH4- அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அன்ஸ்டேபிளா இமிடியேட் என்ன பண்ணும் ஒரு H- ப்ரொடியூஸ் பண்ணனுமா அந்த H- அப்ப இது H- அப்படிங்கிற எலக்ட்ரான் ரிச்சா இது மைனஸ்னால என்ன அர்த்தம் எலக்ட்ரான் பிளஸ்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ப இந்த எலக்ட்ரான் ரிச் எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணனும் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க போரோசின் உடைய காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க போரோசின் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எது போரான் அப்ப போரான் எங்க இருக்கு கரெக்ட்டா அப்ப இந்த H- இங்க இருக்கக்கூடிய போரான் அப்ரோச் பண்ணனும் இந்த லீவிங் வெளியே போய்டுமா குளோரின் என்னது லீவிங் வெளியே போய்டும் அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு போரான் என்ன அட்டாக் பண்ணுமா Cl வெளியே போய்டுமா திரும்ப என்ன ஃபார்ம் ஆகும் ஒரு ஹைட்ரஜன் சார் இங்க அட்டாக் பண்ணும்போது அப்ப டோட்டல் எத்தனை இருக்கும் 3 moles ஆஃப் சோடியம் போரோஹைட்ரேட் 3 moles ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் 3 moles ஆஃப் ஜிங்க் போரோஹைட்ரேட் இதெல்லாம் அப்படி ஆடுச்சுனா இங்க இருக்கக்கூடிய H- எதை அப்ரோச் பண்ணும் போரான் கரெக்ட்டா அப்படி அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் கிடைக்கும் ஒன்னு ரெண்டு ப்ராடக்ட் சேர்த்து கொடுக்கலாம் இல்லனா நமக்கு ஆன்சரிங் கொடுக்கலாம் ஒரு ப்ராடக்ட் பாருங்க இந்த எக்ஸிங் வந்துச்சுனா 4 பாயிண்ட் ஆயிடுமா அப்ப ஆல்ரெடி என்ன இருக்கு B3 எஸ் சார்
N3 X3 இங்க ஆல்ரெடி ஒரு CN3 கரெக்ட்டா B3 1 2 3 B3 N3 கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் X3 H ஆல்ரெடி ஒரு மூணு குளோரின் இருக்கா இப்போ நான் மூணு ஹைட்ரஜன் இருக்கா திரும்ப ஒரு X3 அப்போ ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்னா B3 N3 H6 Cl கரெக்ட்டா இல்ல சார் இந்த ஆப்ஷன் வந்து இந்த மூணு ஹைட்ரஜன் தான் இருக்கு இந்த குளோரின் வெளிய போற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா அர்த்தம் H6 ஓட இந்த குளோரின் வெளிய ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் புரியுதா என்ன அவங்க क्वेश्चनல கேட்க வராங்க அப்படினா ஒரு எலக்ட்ரான் டிச் இங்க இருக்கக்கூடிய ஒரு போரஸின் உடைய காம்பவுண்ட ரெடியூஸ் பண்ணும்போது ஒரு ரெடியூசிங் ரிஏஜென்ட் போடும்போது என்ன மாதிரியான காம்பவுண்ட் உங்களுக்கு சரிங்களா இதுல எந்த ரிஏஜென்ட்ட போட்டாலே ஒரு H- ஸ்கொயர் ஆட் ஆகும் அந்த H- யாரை தான் அப்ரோச் பண்ணோம் போரான தான் அப்ரோச் பண்ணோம் ஏனா போரான தான் எலக்ட்ரான் இப்போ இதே மாதிரி CH3 MgX ஜெனரலா கிரிஸ்டல் ரிஏஜென்ட்டா RMgX இது என்ன மெட்டலா ID எலக்ட்ரோ பாசிட்டிவா அப்ப R இது என்னது இது மைனஸ் இதெல்லாம் என்னது பிளஸ் அப்ப இது மெத்தில் என்னது மைனஸ் இதெல்லாம் என்னது பிளஸ் அப்ப இந்த மெத்தில் எங்க அப்ரோச் பண்ணோம் இப்போ போரான அப்ரோச் பண்ணா நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கலாம் இப்போ இதுல CH3 MgX இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணா இந்த மைனஸ் இந்த பிளஸ் இந்த மைனஸ் எலக்ட்ரான் டிஃபிஷன் எலக்ட்ரான் டிஃபிஷன் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிஃபிஷன்ட்ட அப்ரோச் பண்ணோம் ஆல்ரெடி P3 N3 H3 Cl3 CH3 methyl substituted borosina methyl substituted haloborate methyl substituted haloborous இந்த மாதிரியான காம்பவுண்ட் கொடுக்கும் இல்ல சார் இந்த குரூப்பை லீவிங் வெளிய போற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அல்லது எப்படி கொடுத்துக்கலாம் B3 N3 H3 CH3 ஆன்சர் புரியுதா CH3 சிங்கிளா தான் இருக்கும் சார் 3s வராது CH3 கரெக்ட்டா CH3 ஏன்னா மூணு CH3 வந்துல ஒவ்வொரு போரானையும் அட்டாக் பண்ணும் இன்னொரு காம்பவுண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படினா B3 N3 CH3 Cl அப்படி என்ன அர்த்தம் ஒரு மூணு ஹைட்ரஜன் பதிலா மூணு மெத்தில் குரூப் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு அர்த்தம் மெத்தில் இந்த ஒரு மெத்தில் இப்போ இந்த ரிஏஜென்ட்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் sodium borohydride lithium aluminum hydride zinc borohydride அப்படினா என்ன அர்த்தம் reducing agent இங்க இருக்க எல்லாத்துக்கும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் H- இந்த H- எதை அப்ரோச் பண்ணும் போரான அப்ப எக்ஸஸா மூணு ஹைட்ரஜன் ஆட் ஆகும் கரெக்ட்டா இதுல மூணு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி மூணு குளோரின் லீவிங் குரூப்பை வெளிய அனுப்பலாம் இல்ல மூணு குரூப்பை சேர்த்து நமக்கு ஆன்சர் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம் இப்போ இதே கேசஸ்ல நமக்கு கிரிப்டான் ரிஏஜென்ட் CH3 MgX minus 3 moles of கொடுக்கிறேன் அப்படி என்ன அர்த்தம் இந்த CH3 minus இதுல இருக்கக்கூடிய போரான அப்ரோச் பண்ணுவோம் என்ன காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணணும் நீங்க ஆன்சரை டெரைவ் பண்ணணும் சரிங்களா லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் கேட்கக்கூடிய क्वेश्चन இருக்கும் இந்த மாதிரியான क्वेश्चन கொடுத்துட்டு பார்த்ததுமே தெரியும் B3 N3 கொடுத்தாங்கனாவே அது கண்டிப்பா போரஸின் உடைய காம்பவுண்ட் அப்ப B3 இருக்கும் N3 அது எந்த சேஞ்சஸுமே எப்பவுமே இருக்காது CH3 இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த காம்பவுண்ட்ல அதாவது இந்த ஹைட்ரஜன் இல்லாம கொடுத்திருக்காங்க என்ன அர்த்தம் அந்த மூணு 6 ஹைட்ரஜன் இருக்கிறதா இருக்கும் அந்த 6 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் நைட்ரஜன்ல 3 ஹைட்ரஜன் போரான் இருக்கும் சப்போஸ் ஒரு நெகட்டிவ் ஆட்டம் கொடுக்கறாங்க இந்த மாதிரி Cl3 இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த Cl3 போரான் இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா Cl3 எங்க வரும் Cl3 வெளிய இருந்து வரும்போது எலக்ட்ரான் டிச் இருக்கும் அந்த எலக்ட்ரான் டிச் யாரோ அப்ரோச் பண்ணிருக்காங்க போரான் தான் அப்ரோச் பண்ணிருக்கு அப்ப அந்த Cl3 கொடுத்திருக்காங்கன்னா அந்த மூணு Cl யார்கிட்ட இருக்கும் போரான் கிட்ட இருக்கிறதா அர்த்தம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன் அது நைட்ரஜன் கிட்ட இருக்கும் சரிங்களா அப்ப இந்த காம்பவுண்ட்ல என்ன மாதிரியான ரிஏஜென்ட் கொடுக்கறாங்க கிரிப்டான் ரிஏஜென்ட் கொடுக்கறாங்களா இல்ல நமக்கு ரெடியூசிங் ரிஏஜென்ட் கொடுக்கறாங்க ரெடியூசிங் ரிஏஜென்ட் கொடுத்தானா H- ப்ரொடியூஸ் கிரிப்டான் ரிஏஜென்ட் கொடுத்தானா CH3 இல்லனா C2 H5 MgX அப்படி என்ன அர்த்தம் C2 H5 இந்த R ஜெனரலா சொன்னா என்ன அர்த்தம் R MgX இந்த R பதிலா அல்கைல் குரூப் எதுல இருக்குல மெத்தில் எத்தில் ப்ரோபைல் அந்த மாதிரி குரூப் பேஜ் பண்ணல சரிங்களா அப்ப எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எது எலக்ட்ரான் ரிச் எது தெரியும் அவங்க எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் போரான் அப்படிங்கறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் நைட்ரஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் வெளியில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணணும் அவ்வளவுதான் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் முதல்ல என்ன பண்ணணும் கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலாவுக்கு நீங்க அதனுடைய ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணணும் டிரா பண்ணிட்டு என்ன ரிஏஜென்ட் கொடுத்திருக்காங்க ரெடியூசிங் ரிஏஜென்ட் கொடுத்திருக்காங்களா இல்ல கிரிப்டான் ரிஏஜென்ட் கொடுத்திருக்காங்களா இல்ல மெத்தனால் கொடுத்திருக்காங்களா எந்த கேட்டகரியா இருந்தாலும் அதுல எது எலக்ட்ரான் ரிச்
இப்போ எத்தனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் C2H5O மைனஸ் அர்த்தம். ரிமைனிங் இருக்கு H+. கரெக்டா? அப்ப அந்த H+ நைட்ரஜன் கூட சேர்ந்தோம். அந்த C2H5O மைனஸ் அப்படிங்கிறது போரான் கூட சேர்ந்தோம். கரெக்டா? இதுதான் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய போரஸ். சரிங்களா? இந்த போரஸ்ல அடுத்து ஒரு 10 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் தெரியும். என்ன நல்ல ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க அப்படின்னா என்ன ஹைபிரிடைசேஷன், என்ன டைப்பான சிஸ்டம், எது எலக்ட்ரான் டிஃபிஷன், ஏன் அதனுடைய பாண்ட் ஆங்கிள் பென்சினை விட அது சேஞ்ச் ஆயிருக்கு, இது பியூர்லி அரோமேட்டிக் சிஸ்டமா இல்ல நான் பியூர்லி அரோமேட்டிக் சிஸ்டமா இல்ல கம்ப்ளீட் டீலோகலைசேஷனா இல்ல பார்ஷியலி டீலோகலைசேஷனா, என்ன ஹைபிரிடைசேஷன், இந்த மாதிரியான கேட்டகரி கேட்பாங்க. நான் ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எல்லா பாயிண்ட்டும் கிளியரா சொல்றேன். சரிங்களா? போரஸ்ல क्वेश्चन கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா இன்ஆர்கானிக் பென்சீன் அப்படின்றது அந்த போரஸ். ரெண்டுமே போரான் அண்ட் நைட்ரஜன் ரெண்டுமே என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது. போரான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஸ்பீஷீஸ், தே கேன் ஆக்ட் அஸ் லூயிஸ் ஆசிட். அப்படினா ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருக்குனா கண்டிப்பா எலக்ட்ரான் ரிச் கூட தான் சார். நைட்ரஜன் தே கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ், தே கேன் ஆக்ட் அஸ் லூயிஸ் பேஸ். அப்படினா லூயிஸ் பேஸா இருக்குனா எங்க லூயிஸ் ஆசிட் இருக்கோ இல்ல எங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருக்கோ அது கூட தான் இன்டராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். கரெக்ட்டா? இந்த ஆல்டர்னேட்டிவ் சிங்கிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் அப்படிங்கிறது பார்ஷியல் டீலோகலைசேஷன். ஏன்னா இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0? இங்க இருக்கக்கூடியது போரான், இங்க இருக்கக்கூடியது நைட்ரஜன். போரானுக்கு நைட்ரஜன் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அதனால தான் இது டெல் பிளஸ் இது என்னது டெல் மைனஸ். இப்போ தெரியுதா ஏன் நெகட்டிவ் வருதுன்னு? ஏன்னா போரானை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் என்னது மோர் எலக்ட்ரோநெகட்டிவா. அப்ப அந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த பாண்டிங் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குன்னா இப்போ இது ரெண்டுமே கார்பன். ரெண்டுமே கார்பன் அப்படின்னு சொன்னா இந்த பாண்ட் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் எக்ஸாக்ட்டா அதோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அதான் மெயின். இப்போ ரெண்டு ஆட்டம் இருக்கு, இதுவும் கார்பன் இதுவும் கார்பன். அப்படின்னா இந்த பாண்ட் சிங்கிள் பாண்டா இருந்தா ரெண்டு எலக்ட்ரான் எக்ஸாக்ட்டா எந்த பொசிஷன்ல இருக்கும், அதோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். இப்போ இந்த கார்பன் இருக்கு, இங்க நைட்ரஜன் இருக்கு. எது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது? the pair of electron towards itself. அப்படினா இந்த பாண்ட்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் யாருக்கு இருக்கும்? நைட்ரஜன் இருக்கு. அதான் இங்க மெயின். அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? கண்டிப்பா ஜீரோவா இருக்காது. ஜீரோவா இருந்தா அது நான் போலார் சால்வெண்ட். ஜீரோ இல்ல அப்படினா அது போலார் சால்வெண்ட். ஆல்வேஸ் டேக் an active polarity union. இது போரசின் அப்படிங்கிறது polarity காம்பவுண்டா அப்படினா polarity பாலிமர்னா 100% polarity பாலிமர் தான். ஏன் இந்த போரானுக்கு நைட்ரஜன் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ கார்பன் இப்போ பென்சின் வந்து ஏன் போலார் நான் போலார் சிஸ்டம் சொல்றோம்? கார்பன் இன்னும் என்னது நைட்ரஜன். ஒவ்வொருத்துலயும் கார்பனா பென்சில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது கார்பன். கரெக்டா இல்லையா? இதுவும் கார்பன் இதுவும் கார்பன். அப்போ ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் என்னது? 0. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 0 ன்னு சொன்னா நான் போலார் சால்வெண்டா? அதோட டைபோல் மூமென்ட் என்னது? 0. டைபோல் மூமென்ட் 0 என்ன அர்த்தம்? நான் போலார் காம்பவுண்ட் அர்த்தம். இது போலார் காம்பவுண்ட். ஆன்சர் புரியுதா? அப்ப போலார் காம்பவுண்டா நான் போலார் காம்பவுண்ட்னா போரசின் 100% போலார் காம்பவுண்ட், பென்சீன் 100% நான் போலார் காம்பவுண்ட். ஏன்னா இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 0. இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் என்னது? 0. இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது போலார் அது நான் போலார். அதனால நான் போலார் சால்வெண்டா பென்சீன் நம்ம யூஸ். கரெக்ட்டா? இந்த போரசின்ல பாயிண்ட் புரியுதா?